ஏமா நீ நம்ம ராகவனோட பொண்ணா? உனக்கு சின்ன வயசுல இருந்து பொம்மைகளை உடைக்கிற பழக்கம் உண்டா? சாரி சார், தெரியாம என் கைப்பட்ட. இத பாரு, தெரியாம உன் கைப்பட்டதுல உடைஞ்சது பொம்மை மட்டும் இல்ல, என் சென்டிமெண்ட்ஸும் தான். ராகவன், அம்மா பெரிய இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உங்க பொண்ணு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. வாமா போலாம். காலேஜ் எப்படிதான் இருக்கு? அதுக்கு என்ன, ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் கேட்டது கட்டடம் எப்படி இருக்குன்னு இல்ல, உன் படிப்பு எப்படி இருக்குன்னு. அதுவும் ஸ்ட்ராங்கா தான் என்னது? இருக்கு. நான் கோல்டு மெடல் தான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். சின்சியரா ட்ரை பண்ணு. ஆஹா, என்ன ஃபிகரு. ரிஷி, என்னடாச்சு? ஒண்ணுல லேஸ் வந்துச்சு, நீங்க போங்க. சீக்கிரமா வா. அப்பா, உனக்கு என்னடா ஆச்சு? என் ஷூ லேஸ் அறுந்து போச்சு. யூ கேரி ஆன். சரி சரி, சீக்கிரமா வா. Hello. Hi. What a lovely morning. Yeah. My name is Rishi. It's okay. I'm studying BA final year. Loyola College. நீங்க லாஸ்ட் இயர் மிஸ் இந்தியா போட்டியில கலந்துட்டீங்க இல்ல? இல்லையே. தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க மட்டும் கலந்துட்டு இருந்தா மிஸ் இந்தியா என்ன, மிஸ் வேர்ல்டே வாங்கிருக்கலாம். ஆஹா, என்ன அழகா கவர் பண்றாங்க. 32, 36, 32. Of course, சைஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா போட்டின்னு வந்தா நிச்சயம் ஒரு கேள்வி கேட்பாங்க. சப்போஸ் என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபா உங்ககிட்ட ஐ லவ் யூ சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? போட்டியில கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்கன்னு கேட்டேன். Hi sweetie. அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Yeah. பை ஆண்டி, பை ஸ்வீட்டி. Bye uncle. ஓ காட். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. ஏன்டா இவ்வளவு லேட்டு? மம்மியால லேட் ஆயிடுச்சு. மம்மியா? சும்மா இருந்த தொலைடா. ஷூவால லேட் ஆயிடுச்சு. வா சூர்யா, டைம் ஆயிடுச்சு, போலாம். என்னடா தப்பிக்க பாக்குறேன்? கிளைகோடின் கொண்டு வருவேன் நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். சிப்ஸ் பாக்கெட்டை முதல்ல கொடுத்தன் பிரணி. கையில கால் காசு இல்லாம கிளைகோடன் கொண்டு வா, கிளைகோடன் கொண்டு வா, எங்க போறது? பண விஷயத்துல நான் எப்போது ப்ராப்ளம் பண்ணிருக்கேனடா? எப்பவும் ப்ராப்ளம் தான். இப்ப கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? கொண்டு வரலாம் விட்டுவீங்களா என்ன? எடு வெளியே. பணத்தை எடுங்க முதல்ல. எவ்வளவு? ஆஃபுக்கு 300, ஃபுல்லுக்கு 600. என்னடா டிமாண்ட் இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி விலைய சொல்றியா நீ? என்ன விவரம் இல்லாம பேசுறீங்க? லேடி ஹீட்லருக்கு தெரியாம பாட்டில கொண்டு வந்து குடுக்கறேனே, அதுக்கு 600 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் கொடுத்தா கூட தகும். இப்போ உங்களுக்கு வேணும் வேணாமா? வேணும் வேணும். ஃபுல் பாட்டில் எடு. பணத்தை எடுங்க. இந்தா. இந்தாங்க. என்ன ஏமாத்த முடியாது. 1 2 3. 600 ரூபாய் ஃபுல்லா வாங்கிட்டு 300 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டு போறாருன்னா என்ன இழுச்ச வேணா? எனக்கும் ஒரு காலம் வரும். அப்பப்பப்பா, இந்த வீட்ல யாருக்காவது பொறுப்பு இருக்கா? நான் கத்துறதுதான் மிச்சம். பிசினஸ் பிசினஸ்னு சொல்லிக்கிட்டு நீ, படிப்பு படிப்புன்னு சொல்லிக்கிட்டு அவன், எதை பத்தியும் கவலைப்படாத உங்க அப்பா. என்ன ஆயிடுச்சுமா இப்ப? ஏண்டா, இவ்ளோ பெரிய வீட்ல நான் ஒருத்தி மட்டும் தனியா எத்தனை நாளைக்கு தாண்டா இருக்கிறது? எனக்கு ஒத்தாசையா ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும்னு இந்த வீட்ல யாராவது நினைக்கிறீங்களா? ஏன்பா சூர்யா, நீயாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அந்த ஜட்ஜு சாம்பசிவம் இப்ப பேச்சு என்னமா கல்யாணத்துக்கு அவசரம்? யாருக்கு கல்யாணம் பேசுறீங்க? உங்களுக்கு தான். சிச்சி, ஜோக் அடிக்காத. எனக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? புத்தி போகுது பாரு, பெரிய மன்மதன்னு நினைப்பு. எங்க டாடி கிட்ட என்னமா குறைச்சல்? உங்க டாடிக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, எல்லாம் அதிகமாவே இருக்கு. ஹரிஷ், போன்ல யாருன்னு பாரு. ஹலோ, ரிஷி வேணுமா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஐயா, உங்களுக்கு தான் போனு. எனக்கா போனு? யாருன்னு கேள்ற? கேட்டுட்டானே, யாரோ பங்கஜம்மா. நேத்து ஈவினிங் ஷோக்கு சின்ன வீடு படத்துக்கு வர்றேன்னு சொல்லிருந்தீங்களாமே, 7:30 மணி வரைக்கும் தியேட்டர் வாசல்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இத கேட்டுறோமா? ஐயா, இன்னைக்காவது மேட்னி ஷோக்கு வருவீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்லட்டும்? ஏய் ஹரிஷ், இப்படி அம்மா, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்கம்மா. எங்க ஐயா ஒரேடி அப்செட் ஆயிடுவாரு. சார், இன்னைக்கு மட்டும் நீங்க சினிமாவுக்கு வரலன்னா அவங்க பெட்ரூம் மட்டும் இல்ல, வீட்டு வாசப்படியை கூட உங்களை மிதிக்க விட மாட்டாங்களா? டேய் ஹரிஷ், அம்மா அவளை லைன்லயே இருக்க சொல்லு. சொல்லிடுறேம்மா. இத வரேன். வந்துகிட்டு இருக்காங்கம்மா. இப்ப கூட ஏண்டி டெலிபோன் சுந்தரி, உனக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? சீ, வாய மூடு. இன்னொரு தடவை என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணேன்னு வெச்சுக்க, உன்ன போன்லயே பாம் போட்டு கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. வந்துட்டோம் மயக்கிறதுக்கு. அம்மா வசுந்தரா, அந்த பங்கஜம் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. மூடுங்க போதும். இந்த வயசுல உங்களுக்கு ஊர் சுத்த ஒருத்தி, சினிமாவுக்கு ஒருத்தி, ஜாகிங்க்கு ஒருத்தி கேக்குதா? இந்த டான்ஸ் நிறுத்திட்டு டிஃபன் வைக்கிறியா? செய்யறத செஞ்சுட்டு பேச்ச பாரு. நீங்க செஞ்ச வேலைக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடையாது. டேய் மலையா, அம்மா இந்த டிஃபன்ல எடுத்து போய் கிச்சன்ல வை. இன்னைக்கு ஒரு நாள் என்ன சாப்பிட விடு, நாளைக்கு நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த வீடா? அதே அவ வீட்ல போய் கொட்டிக்கங்க. இந்த பங்கஜம் எங்க இருந்து வந்து தொலைஞ்சாடா எங்க ரெண்டு பேரும் பிரிக்க? எல்லாம் இவன் பண்ற வேலை. டேய் ஹரிஷ் ஐயா,
தலைவா புது ஃபிகர். நியூ அட்மிஷன் போல இருக்குது. பயோடேட்டா கேட்டுருவோமா? ஓகே கம் ஆன். ஹலோ. ஹலோ. வாவ் யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல். தேங்க் யூ. ஆமா finish ஃபிகரிங்க மாட்டினா போதுமே, ஃபிடில் வாசிக்கிற மாதிரி வாசிடுவானே. By the way, I'm Rishi, BA final year. What's your sweet name? சித்தாரா. Sitara. Wow. ஆஹா 7 சுரங்களையும் அப்படியே வாசிக்கலாம். பேருக்கு அழகு, அழகுக்கு பேரு. உலக அழகி ஐஸ்வர்யா கூட உங்க பக்கத்துல நிக்க முடியாது. அப்படி போடுற அருவாளை உங்களை மாதிரி ஒரு பியூட்டி குவீனை நாங்க பார்த்ததே கிடையாது. இல்லடா? இருக்காதா பின்ன? அழகெல்லாம் உனக்கு எதுக்குடா? கலர் துணியை சுத்தினா கம்பத்தை கூட சுத்த ஆரம்பிச்சிருவே நீ. By the way, இன்னைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீயா? நான் கூட ஈவினிங் ஃப்ரீ தான் சார். நீங்க எப்போ வந்தீங்க சார்? நான் எப்ப வந்தா உனக்கு என்னடா? நீ ஈனி இழுச்சு பேசிட்டு இருக்கே, அவங்க யாரும் தெரியுமா உனக்கு? புதுசா வந்த ஸ்டூடெண்ட், எனக்கு தெரியும் சார். தெரிஞ்சு கிழிச்ச ஒரு பொண்ணு கண்ணுல படக்கூடாத பாவ புண்ணிய பக்கம் உரச ஆரம்பிச்சிருவிய. அவங்க ஸ்டூடெண்ட் இல்லடா, இல்ல பின்ன லெக்சரர். இந்த காலேஜ்ல புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற லெக்சரர். நீங்க போங்கம்மா, போங்க போங்க. ஏய் சொல்லு திலகங்களா, லெக்சரர் சைட் அடிக்கிற புது ஸ்டைல எந்த நாட்டுல இருந்தா இறக்குமதி பண்ணீங்க? நான் எங்க இருந்து இறக்குமதி பண்ணா என்ன சார்? அங்கிருந்தா உங்கள மாதிரி ஆளுங்க வந்துடுறீங்கல்ல. அதனால இப்ப என்னங்கற? காலேஜ்ல ஆம்பளை லெக்சரே இருக்க கூடாதுங்கறோம். டேய் விக்கி, அக்கவுண்ட்ஸ்ல கோல்மால் பண்றதுல உனக்கு நிகர் நீதான்டா. யா தட் இஸ் விக்கி. விக்கி சார் குட் மார்னிங் சார். ஒர்க் ஏன் இப்படி ஸ்லோவா நடக்குது? சார் அது என்னன்னா தபார் விக்கி, நம்ம ரகுபதி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு குட்வில் இருக்கு. கரெக்ட் பிளானிங், சொன்ன டைம்ல டெலிவரி, குவாலிட்டி இதெல்லாம் இல்லனா எந்த கம்பெனி இழுத்து மூட வேண்டியதா? சார் ஒர்க் ஸ்லோ ஆறல ஏன் தப்பு எதுவும் இல்ல சார். ஃபூலிஷா பேசாத விக்கி. நாம சின்சியரா இருந்தா தான் நம்ம கீழ வேலை செய்றவங்க சரியா இருப்பாங்க. நான் சின்சியரா தான் சார் வேலை பார்க்கறேன். ஆஹா, ஸ்டாக் புக்ல நமக்கு சிமெண்ட் 6 லோடு வந்ததா கணக்கு எழுதி இருக்கு. ஆனா டெலிவரியா இருக்கிறது 5 லோடு தான். இன்னொரு லோடு என்னாச்சு? சார் அது கணக்குல ஏதோ தப்பு நடந்திருக்கு, நான் வெரிஃபை பண்றேன். ஷட் அப். தப்பு நடந்திருக்கிறது கணக்குல இல்ல, உன் சின்சியாரிட்டில. இத பார், இந்த கம்பெனி ஆரம்பிச்சது நாங்கனாலும் இது வளர்ந்தது உங்க அப்பாவோட உழைப்பாலையும் திறமையாலையும். உங்க அப்பா மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அதனாலதான் உன் மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். தபா, இனிமேலும் நீ உன் பிஹேவியரை மாத்திக்கலைன்னா நான் என் டெசிஷனை மாத்திக்க வேண்டி வரும். ஹலோ. கம் ஆன், கம். இட்ஸ் ஓகே. என்ன இதெல்லாம்? இது ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ் புக். இது 5 ஸ்டார் சாக்லேட். இது காதல் கவிதையோட தொகுப்பு. இது மக்காச்சோளம். அது சரி, என்ன காம்பினேஷன் இதெல்லாம்? அட, இத பத்தி நிஜமாவே தெரியாதா? ம்ஹும். சரிதா. 2 லவர்ஸ் முதல்ல கிஸ் கொடுக்கும்போது எவ்வளவு த்ரில்லா இருக்கும். இந்த ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ் நாவல படிச்சுக்கிட்டே இந்த 5 ஸ்டார் சாக்லேட்டை கடிச்சீங்கன்னா அதை விட அதிகமா த்ரில் கிடைக்கும். ம்ஹும். வாழ்நாள்ல மறக்க முடியாத கிக் ஃபர்ஸ்ட் கிஸ்ல தான் கிடைக்கும், தெரியும்ல? ஆ, இந்த காதல் கவிதையோட தொகுப்பை படிச்சுக்கிட்டே மக்காச்சோளத்தை கடிச்சீங்கன்னு வச்சுங்க, அதை விட கிக்கு கிடைக்கும். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா நீ சொன்னதுல ஒரு விஷயம் கூட எனக்கு புரியல. ஒண்ணுமே புரியலையா? ம்ஹும். ஐயோ, அப்படின்னா நீங்க பெரிய ஆ, பெரிய ம், ம், ம். சொல்லு. எதுக்குங்க அதெல்லாம்? எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய், ஏய், ஏய். திப்பா திப்பா அப்படின்னா? திப்பா. நாட்டி. இல்லங்க, எங்க போறீங்க எல்லாரும்? ஸ்டாஃப் ரூம் சார். ஸ்டாஃப் ரூம்க்கா? அங்க உங்களுக்கு என்ன வேலை? மேடம் சித்தாராவை பார்த்து. ஓ வெரி குட் வெரி குட். நேத்து நடந்த தப்புக்கு லெக்சரர் சித்தாரா கிட்ட மன்னிப்பு கேட்க போறீங்கன்னு சொல்லுங்க. போங்க போங்க போங்க. பாத்தீங்களா சிதம்பரம் சார், எப்படி நம்ம பவரு? நேத்து பசங்க பண்ண தப்புக்கு புடிச்சு உடுன்னு விட்டேன். அது எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? அச்சா. ஆஹா, அதாவது நேத்து அவங்களுக்கு கொடுத்த டோஸ் அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்துன்னு சொல்லுங்க. அச்சா. ஆஹா, அப்போ இனிமே டிசிப்ளினை பத்தி நான் கிளாஸ் எடுக்கலாம்னு சொல்லுங்க. அச்சா. ஆஹா, என்ன இவன் எதை சொன்னாலும் அச்சா அச்சான்ட்டு போறான். பிரியா. ஹேய் அனு, வாட் a pleasant surprise யா. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. இந்த Dress ஸ்டைல் சூப்பரா இருக்கடி. நிஜமாவே நீ என் ஃப்ரெண்ட் அனு தானா? ஏய் போதண்டி, ரொம்ப கெலட்டா பண்ணாத. சரி சரி வா. ஆமா, என்ன பாம்பேல செட்டில் ஆயிட்டியா? ஆமாண்டி, மாடலிங்க்கு அங்க தான பிரைட் சான்ஸ் இருக்கு, அதனாலதான்.
என்னது மாடலிங்கா? நீ எங்கடி அதுல போய் சேர்ந்த? என்னடி இப்படி கேக்குற? இன்னைக்குள்ள மாடல்ஸை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? ஏதோ எனக்கு இருக்கிற அழகுக்கு நமக்கு என்ன கிடைக்குதோ அதை ஏத்துக்கலான்னு தான் நானும் பாம்பேக்கு போனேன். என்னோட அதிர்ஷ்டம் என் மாமா மாடலிங் கம்பெனில டைரக்டரா இருந்தாரு. அதான் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். அப்படின்னா 2 கையிலயும் சம்பாதிச்சு 4 கையிலயும் தாராளமா செலவு பண்றேன்னு சொல்லு. அதை விடுடி. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க அத சொல்லு. என்னத்த சொல்றது, படிப்புக்கு தான் ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சே. இப்போதைக்கு வேலை தேடுறதா என் வேலை. இதுதான் ரங்கநாதர் கோயில். இது செக்ரட்டேரி. அழகான ஏரி, அமைதியான புத்தர். ஆஹா, முத்தம் சரணம் கச்சா. ஆஹா, அவர் ரொம்ப அழகா இருக்காருங்க. புத்தர் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாரு. பைத்தியம் இது முடிச்சிச்சா உனக்கு? வளராத. நான் அழகா இருக்காருன்னு சொன்னது அந்த புத்தர் இல்லைங்க. இங்க என் கண் முன்னாடி இருக்காரே, இவரை பத்தி. என்னங்க, அந்த காதல் ஜோடி எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்களா ஜாடோ? கொஞ்சவும் மாட்டேங்கிறீங்க, தொடவும் மாட்டேங்கிறீங்க. என் அத்தை பத்த ரத்தனமே முதல்ல மூடுடி, மூடிக்கோ. கொஞ்சம் எடுத்து தொடரலாம், வீட்டுல போய் வச்சுக்கலாம். You're so sweet. டேய் ரிஷி, நீ உருப்படவே மாட்டடா. லெக்சரரையே தள்ளிட்டு வந்துட்டியா? மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சேன், இப்படி மடக்கட்டியாடா. நீ மூடு. ஐயோ பரமானந்த சார். எங்க? ஐயோ, நீங்க போங்க. சார், இது வரேன் சார், வரேன். எங்கடா வர? யார் சார்? நம்ம ஃபேமிலியா? டேய், இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கத. நம்ம ஃபேமிலி என்னடா? நம்ம ஃபேமிலி என் ஃபேமிலி. யூ ஆர் கிரேட் சார். ஆ. நீங்க ஒரு உதாரண புருஷன் சார். உண்மையிலேயே உங்களை போல லெக்சரர்ஸ் தான் எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். இந்த பில்டப் எல்லாம் எதுக்குடா? பில்டப் இல்ல சார், ஃபேக்ட். நீங்க ஒரு ஹிந்துவா இருந்துகிட்டு ஆ. ஒரு முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா. நான் ஒண்ணும் முஸ்லிம் இல்ல, நான் இந்து பொண்ணுதான். என் பேரு திவ்ய பாரதி. ஆஹா, அப்படியே திவ்ய பாரதி மாதிரியே இருக்கீங்க. நீ வாய மூடுடா. நீ எனக்கு பார்த்தாடா. மூஞ்சி மூடு. புரியுதா? சார், அழக மூடி மறைக்கிறது அநியாயம் சார். அவரு வேற என்ன செய்வாரு? இவர் கட்டிக்கிட்ட 3 பொண்டாட்டிகளும் எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அதுல இருந்து என் அழக பார்த்து எவனாவது என்னையும் தள்ளிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இவருக்கு பயம். போதும் நிறுத்து. இப்ப இந்த பிளாஷ்பேக்லாம் ரொம்ப அவசியம் தேவையா? வா. என்ன சார், அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுற சாமி. என்னங்க, அவர் நம்மள கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்னு சொல்றாருல, இருந்துட்டு போலாங்க. இருந்தா அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தானே தெரியும். வாடி. சார், டாடா. திவ்ய பாரதி, பாய் பாய். என்னங்க, அவர் நமக்கு பை பை சொல்றாரு. நானும் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? பை பை. பை பையா? நான் சொல்லி தரேன். பை. Idiots. பிரியா, என்னாச்சு பிரியா? என்னடி ஆச்சு உனக்கு? புடவை முழம் போட்டு அளந்துட்டு இருக்க? என் புடவை எத்தனை முழம் இருக்குன்னு அளந்து பாத்துட்டு இருக்கேன். விகடன் ஏதாவது குவிஸ் வந்திருக்கா என்ன? குவிஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்ன இன்டர்வியூ பண்ணாங்களே அந்த முட்டாளுங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. இன்டர்வியூல அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ன? நீ கட்டிட்டு இருக்கிற புடவை எத்தனை முழங்கிறது தான். அப்படியா கேட்டாங்க? நீ என்ன பதில் சொன்ன? உன்னை செருப்பால அடிக்கணும்டா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த ராஸ்கல் என்ன சொன்னா தெரியுமா? கட்டிட்டு இருக்கிற புடவை எத்தனை முழம் இருக்குன்னு தெரியாத நீ கம்பெனி கணக்கெல்லாம் எப்படி பாப்ப? யூர் அன்ஃபிட்னு சொல்லிட்டான். அதுக்கு தானே நான் சொன்னேன், உன் மென்டாலிட்டிக்கு இந்த ஜாப் எல்லாம் சூட் ஆகாது. பேசாம பாம்பேக்கு வந்துரு, ஹாப்பியா மாடலிங்ல சேர்ந்துரு, ஜாலியா இருக்கலாம். ஏய், உன்னை கொன்னுடுவேன். இன்னொரு தடவை பாம்பேனோ மாடலிங்னோ பேசுனேன். ஓகே, உன்னை கம்பல் பண்ணல. இன்னும் 4 டேஸ்ல நான் பாம்பே போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை கான்டாக்ட் பண்றேன். என்னது? முந்தா நாள் மிஸ் ஆன சிமெண்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல் சாயந்தரத்துக்குள்ள பாஸ் ரெடி பண்ண சொன்னாரு. சிங்க மாட்டா இருந்தவ இப்படி சுண்டலி மாதிரி ஆயிட்டியா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டெனோ உன்னை கமெண்ட் பண்ணிட்டு போற. பேட் டைம்னா தான். எனக்கும் குட் டைம் வரும்டா. ரிஷி, இதான் நம்ம ஆபீஸ். இவங்க எல்லாம் நம்ம ஸ்டாஃப். டியர் ஸ்டாஃப், இவர்தான் நம்ம சின்ன முதலாளி. ஹலோ சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். டே ஹரி, இந்த கேட்பரி யாரு? கேட்பரிஸ் இல்ல, கம்ப்யூட்டர். சுவிட்ச் அமுக்குனா உலகத்தையே காட்டும். அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் என் ரூம் குவார் சொல்லு. ஆ. கூடவே நீ வந்துடாத. எனக்கே ஜெட் கொடுக்குறியா? சரி விடு. Come in. கூப்பிட்டீங்களா சார்? Yes, yes. You see, Miss மிஸ் ரம்யா. Ramya, such a sweet name. You're looking very beautiful. Thank you. இப்போ நான் எது கூப்பிட்டேன்? இந்த ஃபைல கொஞ்சம் பார்க்கணும். ஓ, ஃபைல் பார்க்கலாமே. உலக அழகி போட்டிக்கு நம்ம டிசைன் செஞ்ச Dress மெஷர்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு நீங்க பார்த்து சொன்னா உடனே நம்ம ஆர்டர் கொடுத்துடலாம். 38, 26, 38. No. அழகான பொண்ணுங்களோட அளவு இது இல்ல. Am I right? You are right, sir. 36, 24, 36. Perfect, sir.
என்ன டச் கூட பண்ணாம என்னோட அளவுகளை எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? இஸ் இட்? நான் சொன்னது அழகு போட்டியில ஜெயிக்கிறதுக்கு தேவையான அளவு, உங்களை பத்தி இல்ல. ஐ அம் சாரி சார். டோன்ட் வரி, அந்த அளவுகள் உங்களுக்கும் இருக்கு. பை தி வே மிஸ் ரம்யா, நீங்க ஏன் பியூட்டி கான்டெஸ்ட்ல கலந்துக்க கூடாது? அழகு அனுமதிச்சாலும் என் குடும்ப சூழ்நிலை அதுக்கு தடை போட்டுடுச்சு சார். ஓ, உங்களோட சம்பளம் எவ்வளவு? 3000 rupees. இடியட். என்னையா திட்டினீங்க? எங்க அண்ணன் சொன்னேன், அவன் சரியான மடையன். அவன் டியூட்டி பாப்பானே தவிர பியூட்டியை ரசிக்க தெரியாது. இந்த மாசத்துல இருந்து உங்க சம்பளத்தை 10,000 ரூபாய் ஆக்க போறேன். Thank you sir. Thank you very much. பை தி வே, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? எதுக்கு சார்? இந்த அழகான உதட்டுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் டேஸ்ட் தெரிய வேணா? You silly. ஓகே, யா. Oh God. பாவம் அந்த பொண்ணு யாரோ எவ்வளவு ரிஷி கிட்ட மாட்டிக்கிட்டா. ஹலோ தினேஷ், நான் தான் விக்கி பேசுறேன். உனக்கு ஒரு பேட் நியூஸ். உன்னோட சிஸ்டர் அந்த ரிஷியோட கை கோத்துட்டு ஸ்கைலைன் ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ஏன் மேல ஆத்திரப்பட்ட பிரச்சனை இல்லை பிரதர். நீ உடனே இங்க வந்தா அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடலாம். Wow, how sweet it is. உன்னை விடவா ஸ்வீட்? You naughty. Really darling, in the first touch, in the first kiss,